गोविंदनाम संकीर्तनम गोविंदा गोविंदा गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा वेंकटरमण गोविंदा संकटहरण गोविंदा गोविंदम भज गोविंदम परमानंदम அன்பான பக்த கோடிகளே, தொடர்ந்து இந்த 20ஆம் நாள் பாசுரத்தை சேவிப்போம். ஆக 33 கோடி தேவர்களிலே யாருக்கு எந்த விதமான துன்பம் ஏற்பட்டாலும் அவர்கள் கேளாத முன்பே கூட நீ என்ன செய்கின்றாய்? ஓடோடி சென்று அவருடைய துன்பத்தை போக்குகின்றாய். ஆனால் நாங்களும் மிகவும் துன்பப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். அதாவது மிக சிற்றஞ்சிறுகாலே எழுந்து கொண்டு நீராடி பல பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய துன்பத்தை நீ போக்க வேண்டும் அல்லவா? தேவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு நீ ஓடோடி சென்றாய். அதே போல நாங்களும் துன்பத்தோடு வந்திருக்கிறோமே, எங்களுடைய இந்த துன்பத்தை போக்குவதற்கு நீ இன்னும் அருள் செய்ய வரவில்லையே என்று அங்கே பெருமான் துயிலெழுந்து வராததற்கான காரணத்தை இவர்கள் குத்தி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நயம் என்ன பார்க்கலாம்னா, தேவர்கள் எல்லாரும் நன்றி கேட்டவர்கள். அதுவும் இல்லாமல் இந்த இந்திரன் இருக்கின்றானே, அவன் காரியமாகின்ற வரையிலே தான் காலை பிடிப்பான். அவனுடைய காரியம் முடிந்து விட்டால், நீ அதை நிவர்த்தி செய்து கொடுத்து விட்டால் நன்றி விசுவாசத்தை மறந்து விடுவான். பல தேவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட தேவர்களுக்கே நீ ஓடோடி சென்று உதவி செய்கிறாய். ஆனால் நாங்களோ உனது குலத்தைச் சேர்ந்த பெண்கள், உன்னுடைய குலத்தைச் சார்ந்த யாதவ குல பெண்களாகிய நாங்கள் இந்த மார்கழி மாதத்திலே அந்த பாவை நோன்பினை மேற்கொண்டு உன்னை வழிபடு கடவுளாக கொண்டு அந்த நோன்பினை செய்ய வந்திருக்கிறோமே என்று நினைத்து நீ இன்னும் வராமல் இருக்கின்றாயே. இது உன்னுடைய அந்த செப்பமான குணத்திற்கு, சௌலபியம் என்ற குணத்திற்கு ஏற்றது அல்ல என்று இங்கே குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் சொன்னதைப் போல ஒரு முறை அந்த இந்திரலோகத்தை தேவருடைய தாயாதிகள், யாரு? பங்காளிகள். தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் யாரு? பங்காளிகள், அண்ணன் தம்பி முறையினர். அந்த தேவர்களை எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு தேவலோகத்தை கைப்பற்றி கொண்டார்கள் அரக்கர்கள். ஆகையினாலே என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் தவித்தான் இந்திரன். ஆகையினாலே பூலோகத்திலே அரசாட்சி செய்து கொண்டு வருகிற கிருஷ்ணனை அழைத்து, அந்த அரக்கர்களை நீதான் அடக்கி ஒடுக்க வேண்டும், அவர்களை அந்த தேவலோகத்திலே இருந்து, அந்த அமராவதி நகரம் என்று சொல்லுவார்கள் தேவர்கள் இருக்கின்ற இடம், அங்கே இருந்து அவர்களை அகற்றி வெற்றி கொண்டு துரத்திவிட்டு எங்களுக்கு மீண்டும் இந்த தேவலோகத்தை தர வேண்டும் என்று இந்திரன் சென்று கிருஷ்ணனிடத்திலே மிகவும் மன்றாடி கேட்டுக்கொண்டான். அதற்கு ஏற்றவாறு கிருஷ்ணர் என்ன செய்கின்றார்? அவருடைய மனைவியான சத்யபாமாவோடு வானுலகத்திற்கு செல்லுகிறார், தேவலோகத்திற்கு செல்லுகிறார். ஏனென்றால் கிருஷ்ணனாலே அந்த எதிர்த்து இருக்கின்ற, அதாவது அந்த பகுதியை அரக்கர்கள் கைப்பற்றி கொண்டார்கள்னா என்ன அர்த்தம்? அங்கே நரகாசுரன் அந்த நேரத்திலே அதை கைப்பற்றி கொண்டான். நரகாசுரன் யார் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அங்கே பகவான் எடுத்த அந்த வராக அவதாரத்திற்கும்
பூமாதேவி தாயாருக்கும் பிறந்த மகன். அப்பொழுதுதான் அந்த நரகாசுரன் யாராலும் அழிக்கப்படக்கூடாது என்ற ஒரு வரத்தை பூமாதேவி தன்னுடைய மகனுக்காக கேட்டாள். ஆனால் யாராக இருந்தாலும் பிறந்தவர்கள் இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் நீ இவ்வாறு என்னிடம் கெஞ்சி கேட்பதனாலே சாதாரணமாக எப்படிப்பட்ட ஆடவர்களாலும் அரசர்களாலும் நரகாசுரன் ஆகியவனுடைய மகனை அழிக்க முடியாது. ஆனால் அவர்கள் ஒரு பெண்ணை முன்னிறுத்தி அந்த நரகாசுரனோடு போர் செய்தால் அந்த நரகாசுரனை வெற்றி பெற முடியும் என்று அந்த வரத்தினை கொஞ்சம் மாற்றி கொடுத்தார். யார்? பெருமாள், வராக பெருமாள். அந்த பெருமாளும் வராக பெருமாளும் யார் தான்? பகவான் எடுத்த அவதாரங்களிலே ஒன்று. ஆகையினாலே தனியாக சென்றால் அவனை அழிக்க முடியாது என்று நினைத்து சத்யபாமாவை உடன் அழைத்து சென்று அந்த நரகாசுரனை எதிர்த்து போர் செய்து நரகாசுரனை வீழ்த்திவிட்டு பிறகு தேவர்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுத்தார் பெருமாள். அப்ப சத்யபாமா கூட போயிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா? அவன் தேவலோகத்தை சுற்றி வருகிற பொழுது அந்த பாரிஜாத மலர், பாரிஜாத மரம், அந்த மரத்தில் இருந்து உதிர்கின்ற அந்த பூக்கள் எல்லாம், பாரிஜாத பூக்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான வாசனையை வீசுகின்றன. ஆகினால சத்யபாமாவுக்கு ஒரு எண்ணம், இந்த பாரிஜாத மரத்தை நாம் நம்முடைய துவாரகைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்கிறாள். யாரு? சத்யபாமா. அப்படி போய் கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த பாரிஜாத மரம் எங்கே இருக்க வேண்டியது? தேவலோகத்தில் தான் இருக்கணும். அதெல்லாம் பூலோகத்துக்கு வந்து விடக்கூடாது என்று தரமாட்டேன் என்று சொல்லி மறுத்தான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அந்த இந்திரன் நன்றி கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஆனால் அதுக்கு பிறகு கிருஷ்ணருக்கு கோபம் வந்து, நான் எடுத்துக்கொண்டு தான் செல்ல போகிறேன், என்னால் முடிந்ததை பார்த்து சொல்லி தன்னுடைய சக்கரத்தை எடுத்த உடனே பயந்து போய் சாஷ்டாகமாக விழுந்து, அப்பா சுவாமி நீ என்ன பண்ணி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ஆகையினாலே அப்படி அந்த தேவர்களும் தேவனுடைய தலைவனான தேவேந்திரனும் நன்றி கெட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்து விட்டால் நீ என்ன செய்கின்றாய்? ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்கின்றாயே. நாங்கள் எல்லாம் உன்னுடைய கோகுலத்தைச் சேர்ந்த பெண்களாயிற்று, எங்களுக்கு ஏன் உதவி செய்வதற்காக இன்னும் நீ வரவில்லை என்று இங்கே அந்த பெருமானை கேட்கிறார்கள். அதற்காக தான் அந்த முதல் 2 அடிகள். அதை அடுத்த அடிகள், செப்பம் உடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய். பகைவர்களுக்கு வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன் சொல்றார். இதை கம்சவதையை வைத்து நாம் பார்க்கலாம். கம்சன் பேசாம இருந்திருந்தான்னா அவனுக்கு அவ்வளவு சீக்கிரமா மரணமே வந்திருக்காது. எப்பொழுது கண்ணன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டானோ அப்பொழுது இருந்தே கண்ணனை அழிப்பதற்கு பல வேறு அரக்கர்களை எல்லாம் அனுப்பி வைத்தான் என்று பார்த்தோம். அப்படி அனுப்பி வைத்த பொழுது எல்லாரையும் கொன்று விட்டதனாலே என்ன ஆச்சு? இந்த கண்ணனை அழிக்க முடியாது என்று நினைத்து தன்னுடைய நகரான மதுரை நகரத்திற்கு வில்விழா காண வருமாறு அழைத்தான். யாரு? கம்சன். ஆக அந்த கிருஷ்ணருக்கு ஒரு 10 வயசு ஆயிட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான்? அவன் நிம்மதியாக உறங்கினதே கிடையாது. யார்? கிருஷ்ணன். கம்சன். அப்படி திடீர்னு பார்த்தா அங்கே கம்சன் கிருஷ்ணன் வருவதை போல பார்க்கிறோம். இந்த பக்கம் பார்த்தாலும் கிருஷ்ணன் வருகிறான், கையிலே சக்கரத்தை சுழற்றி கொண்டு வருகிறான்.
அதை பார்த்த உடனே பயந்து போகிறான். யாரு? சுவாமி. அதை பார்த்த உடனே பயந்து போய், அடே ஜானூரா, முஷ்டிகா, வாருங்கள் வாருங்கள், கண்ணன் அவனை என்னை கொல்ல வருகிறான்னு அப்படியே பயப்படுவான். ஒரே கத்துவான். ஆனால் அவர்கள் வந்து பார்த்தால் என்னை யாரும் இருக்க மாட்டார்கள். ஆக எதை பார்த்தாலும் பயம். ஆகையினால் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறான் அந்த கம்சன். அது வியாக்கியான கர்த்தாக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த கிருஷ்ணனை அழிப்பதற்காக இவன் என்ன செய்தான்? அந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற எல்லா மக்களுடைய வயிற்றிலேயும் புலியை கரைத்தான், ஜுரத்தை ஏற்படுத்தினான், வெப்பம் கொடுத்தான். இல்லையா? பயம். ஐயோ கம்சா ஆள் வராங்க, என்ன பண்றாங்களோன்னு நினைச்ச உடனே எல்லாருக்கும் அடி வயிற்றிலே பயம் ஏற்படும், ஜுரம் ஏற்படும், வெப்பம் ஏற்படும். அப்படி கிருஷ்ணனை அழிக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட பிறகு அங்கே இந்த எல்லா மக்களுடைய வயிற்றிலேயும் அடி வயிற்றிலேயும் எதை பயத்தை வைத்திருந்தான் அல்லவா, அந்த பயம் எல்லாவற்றையும் எடுத்து மக்கள் வெளியே போட்டு விட்டார்கள். அப்படி வெளியே போட்டுட்ட பயம் எல்லாம் சேர்ந்து எங்க போயிடுச்சு? கம்சன் கிட்ட போயிட்டு கம்சனுடைய அந்த அடி வயிற்றுக்குள்ளே அது புகுந்து கொண்டது. ஆகையினாலே கம்சன் மிகவும் பயத்தோடு இருக்கிறான் என்று அங்கே அந்த கம்சனுக்கு ஏன் பயம் ஏற்பட்டது, ஏன் வெப்பம் ஏற்பட்டது என்பதற்காக இதை சொல்லுவார்கள். ஆக நல்ல செப்பம் உடையவனே, பேசுங்க ஆட்டுக்கார் பார்த்து, திரள் உடையவனே, நல்ல சக்தியை உடையவனே, செற்றார்க்கு பகைவர்களுக்கு வெப்பமாகிய ஜுரத்தை ஏற்படுத்துகின்றவனே என்று சொல்லி அங்கே பகவானுடைய அந்த அருமையை எடுத்துச் சொல்லுகிறார்கள். ஆக அந்த வெப்பத்தை ஏற்படுத்தியவன் என்ன செய்தான்? கம்சனை அழித்து விட்டான். கம்சனை அழித்து விட்டதனாலே மல்லர்கள் என்ன செய்தார்கள்? முஷ்டிகன் சானூரெல்லாம் வந்தாங்க, இந்த 2 பேரையும் தாக்க நினைத்தார்கள், முடியல. ஆனால் இன்னும் நிறைய மல்லர்கள் வந்தார்கள், அவர்களையும் வெற்றி கொண்டார்கள், கிருஷ்ணனும் பலராமனும். அதன் பிறகு அந்த கம்சனுடைய தம்பிமார்களை எல்லாம் பலராமன் கொண்டு ஒழித்தார். இது அந்த கம்சனுடைய மாமனார். யார் கம்சனுடைய மாமனார்? ஜராச்சந்திரன். அவனுடைய மாமனார் யாரு? ஜராச்சந்திரன். அவனுக்கு கோபம், நம்முடைய மருமகனை அழித்து விட்டான். ஆகையினாலே நாம் எப்படியாவது இந்த கிருஷ்ணனை அழித்து விட வேண்டும் என்று அவன் முடிவு கட்டி அந்த கிருஷ்ணன் அரசாண்டு கொண்டு வந்த துவாரகை நகரத்தின் மேலே பல தடவை போர் தொடுத்தான். அவன் அப்படி எத்தனை நாள் போர் தொடுத்தான் என்றால் 17 முறை போர் தொடுத்து ஒவ்வொரு முறையும் நிறைய அக்ரோனி சேனைகளோடு வருவான். எல்லாவற்றையும் அழித்து தவிடு பொடியாக்கி உடனே மீண்டும் போர்க்களத்திலே இருந்து ஓடி விடுவான். ஆகையினால் இந்த ஜராசந்தன் என்பவனை அவனுக்கு ஒரு வரம் இருந்தது. என்னன்னா, நீ யாதவர்களாலே அழிக்கப்பட மாட்டாய், யாதவர்களாலே உனக்கு என்ன ஏற்படாது? அழிவு ஏற்படாது, சாவு ஏற்படாது, உன்னை யாரும் அழிக்க முடியாது என்று ஒரு வரத்தை பெற்றிருந்தான் அவன். ஆகையினால இப்ப கிருஷ்ண பரமாத்மா எந்த குலம்? யாதவ குலம், ஆயர் குலம். ஆகினால இந்த கிருஷ்ணனை நம்ம எவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் நம்மாலே அவரை அழிக்க முடியாதுன்னு முடிவு கட்டி நினைக்கிற போதெல்லாம் சிறு சிறு படைகள் எல்லாம் திரட்டி கொண்டு அடிக்கடி போர் தொடுத்து கொண்டு வந்தான் அவன். ஆகையினால அங்க தருமருக்கு ராஜசூய யாகம் செய்யப்பட போகிறது. நீ ராஜசூய யாகம் செய்,
என்று சொன்ன உடனே தர்மர் கொஞ்சம் பொறு கிருஷ்ண பெருமானே, ஜராசந்திரன் இருக்கிறான், அவனோடு பல அரசர்கள் எல்லாம் நட்பு கொண்டு நமக்கு எதிராக இருக்கின்றார்கள். ஆகையினால் இந்த ஜராசந்தனை அழித்து விட்ட பிறகு நான் என்ன செய்கின்றேன், அந்த ராஜசூய யாகம் நடத்துகின்றேன் என்று சொல்லி அவர் சொன்னதனாலே இப்பொழுது எப்படியாவது அந்த ஜராசந்திரனை அழித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னாலே கொல்ல முடியாத ஆகையினாலே அர்ஜுனனையும் பீமசேனனையும் அழைத்து கொண்டு எங்க அந்த ஜராசந்தனுடைய நகரத்திற்கு சென்றார் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி சென்ற பொழுது அவன் கொஞ்சம் பக்தியோடு இருந்து எல்லா கைங்கரியங்களையும் செய்து கொண்டு தான் வந்தான். அதாவது நடுராத்திரியிலே உன்னை சந்திக்கின்றோம் என்று சொல்லி 3 பேரும் வர, அப்போ நாங்கள் நீ செய்கின்ற அந்த யாகத்திலே பங்கேற்க வரவில்லை, உன்னை கொல்லுவதற்காக வந்திருக்கிறோம், ஆகையினாலே நீ தனித்தனியாக எங்களில் யாருடனாவது போர் செய்து உன்னுடைய வெற்றியை நிரூபிக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்லுகிறார். சரி, நீ யாரை தேர்ந்தெடுக்கிறாய் என்று கேட்டபொழுது, நீ ஓர் இடையன், 1000 குலத்தை சார்ந்தவன், நீ எனக்கு சமம் இல்லை, ஆகையினாலே உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன், நீ அப்படி தூரம் நின்று. அப்போ அடுத்து இருக்கிறது யார், 2 பேர், அர்ஜுனனும் பீமனும். இவனை பார்த்தா சின்ன பையனா தெரிகிறான், என்கிட்ட இருக்கிற சக்தியில் கொஞ்சம் கூட இவனுக்கு இல்லை, அவனையும் விலக்கிட்டு பீமனோடு போர் புரிகிறேன் என்று சொல்லி 2 பேருக்கும் போர் நடந்தது. அவங்க அந்த துவந்த யுத்தம் என்று சொல்லுவார்கள், மல்யுத்தம் புரிகிறார்கள். ஆக இப்படி மல்யுத்தம் புரிந்த பொழுது ஒரு முறை என்ன செய்தான் பீமன், அந்த ஜராசந்தனை கீழே தள்ளி ஒரு காலாலே அவனை ஒரு காலை மிதித்து கொண்டு அப்படியே தூக்குறான் மேலே. அது அன்றைக்கி அந்த பெருமை இது பகாசுரனை கிழித்து போட்டார்னு பார்த்தோமே, அதை போல் அவனுடைய அந்த உடலானது என்ன செய்தது, 2 பிரிவாக பிரிந்து விட்டது. அப்படி தூக்க 2 பக்கமும் போட்டான். போட்ட உடனே என்னன்னா கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் 2 ஊட்டிச்சு. இப்போ 2வது முறை அதே மாதிரி செய்து பார்க்கலாம், 2 முறை ஒட்டி கொண்டது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, வெளியே கிருஷ்ணன் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அங்கே ஒரு அந்த தர்பை புல் இருந்தது, அந்த தர்ப புல்லை எடுத்து கிழிச்சி என்ன பண்ணுறாரு, மாற்றி போடுறார். இப்படியாக தலை இருந்த பக்கம் காலு இருக்கிற பக்கம் தலை என்று மாற்றி போட்ட உடனே என்ன ஆகலாது, மறுபடியும் ஒட்டவில்லை. ஏனென்றால் அந்த ஜராசந்தனுடைய தாயாருக்கு, அதாவது ஒரு தந்தையார் பெற்று வந்த ஒரு மாங்கனியை ஜராசந்தனுக்கு 2 மனைவிமார்கள் சொன்ன இல்லையா, அந்த 2 மனைவிமார்களும் கம்சனை மனம் புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால ஒரு மாம்பழத்தை எடுத்து 2 அரிஞ்சு 2 பேரும் சாப்பிட்டதுனால அப்படிப்பட்ட குழந்தை பிறந்தது என்று இன்னும் விளக்கமாக சொன்னால் அதுவே நிறைய நேரம் ஆகிடும். சரி, இதுதான். அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், நீ தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆக அப்படிப்பட்டவனே விமலான்னு சொல்லி, அது இல்லாமல் அந்த காளையவனன் என்கின்ற ஒருவனையும் அழித்தான்றதெல்லாம் அது பாரதத்தில் ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி ஆகிடும், அது இருக்கட்டும். ஆக இந்த 4 வரிகளிலே கிருஷ்ண பெருமானை துயில் எழுப்பினார். எழுப்பிட்டு மறுபடியும் நப்பின்னையை துயில் எழுப்புகிறார்கள். என்னவென்று, செப்பன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயில். நல்ல அருமையான பெண் உறுப்பை உடையவளே, மார்பகங்களை உடையவளே, செம்மையான அந்த வாயை உடையவளே. ஆக நப்பினைக்கு மட்டும்தானா செம்மையான வாய் இருக்கிறது, எங்களுக்கு கூட தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் அந்த கலராக லிப்டிக் இருக்க அதெல்லாம் பூசிக்கிட்டா அது இயற்கை அழகு கிடையாது, அது மாதிரி பண்ணுறாங்க நிறைய பேர்.
இப்போ இங்கே நம்ம இதில் யாரும் இல்லை. அது இப்போ இந்த அல்ட்ரா மாடர்ன் கேர்ள்ஸ், அதாவது ரொம்ப நாகரிகத்தில் மூழ்குறாங்களா அவங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆனா பின்னான்னு தெரியாத மாதிரியே டைட்டாக ஏதோ ஒரு உடையை போட்டுக்கின்னு அப்படி தலையை பிடிச்சி விட்டுக்கின்னு அப்படி போட்டுன்னு வராங்க. அது மாதிரி இல்லாதது ரொம்ப சந்தோஷம். ஆகினால செம்மையான செவ்வாய் சிறுமருங்கு, நல்ல சிறுத்தை இடை, உடுக்கை போன்ற இடையை உடையவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும்ன்றது சாமுத்திரிகா லட்சணத்திலே ஒன்று. ஆக இப்படிப்பட்ட அந்த லட்சணங்களை உடையவளாக இருக்கின்றவளே திருவே, செல்வ மகளே, திருமகளே என்று அழைக்கிறார்கள். ஏன் அவ்வாறு அழைக்கிறார்கள் என்றால், பகவானுக்கு மனைவியாக இருப்பதனாலே எல்லோரையும் லட்சுமி தேவி என்று அழைக்கின்ற அந்த ஒரு சம்பிரதாயம் நம்முடைய இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருக்கிறது. ஆகையினாலே அவளை எழுப்பவே அந்த நப்பினை பிராட்டியும் என்ன செய்கின்றாள், எழுந்து கொள்ளுகின்றாள். எழுந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோதுதான், உக்கமும் தட்டோலியும் தந்து மணாளனை இப்போதையம்மை நீராட்டேனோர் எம்பாவாய் அப்படின்னு கேட்குறாங்க. உக்கம் என்னது, அந்த ஆலவட்டம் என்கின்ற அந்த விசிறி, அப்போ தட்டொலி கண்ணாடி, இந்த இரண்டையும் கொடுத்து உன்னுடைய கணவனாகிய கிருஷ்ணனோடு நாங்கள் நீராட வேண்டும், அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ ஏற்கனவே கிளம்பி வந்த போதே குளித்து விட்டார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நான் சொல்லி நீராட போது வீர்னு சொன்ன உடனே நிறைய பேர் குளிச்சுட்டாங்க. புறப்பட்டு வந்த எல்லா பெண்களுமே நீராடி விட்டு தான் வந்தார்கள். இப்போ இங்கே மறுபடியும் ஏன் குளிக்கிறார்கள்னா, அது என்ன குளியல்னா, அந்த பகவானை பார்த்தால் அவனுடைய தரிசனத்திலே இருந்து கிடைக்கின்ற அந்த திருப்தி, அதைதான் கிருஷ்ண சம்சலேஷனம் என்று சொல்லுவார்கள். அந்த கிருஷ்ணனோடு அந்த பகவானை பார்த்தவுடனே அவனுடைய உணர்வுகளிலே தங்களுடைய உணர்வை பறிகொடுக்கிறார்கள். அந்த பெருமானை பார்த்தவுடனே இவர்களுக்கு இவ்வளவு நேரமாக உடலிலே இருந்த அந்த வெப்பம் குறைகிறது. ஏன்? அது கிருஷ்ண தரிசனம் இவர்களுக்கு குளித்ததை போல. உடல் சூடாக இருக்கிறது என்றால் தலைக்கு குளித்தால் என்ன ஆகும்? அந்த வெப்பம் தணிந்து சில் என்ற அந்த சூழ்நிலை இருப்பதை போல கிருஷ்ணனை பார்த்துட்டா போதும், கிருஷ்ணா எழுந்துவா, பகவான் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ராமாயணா கூட ராமான்னு சொல்கிறது கூட பலராமரை குறிக்கும்ன்றது அது வேறு இருக்கட்டும். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாவே அது குளித்ததை போல ஆகிவிடும். ஆகையினாலே உன்னுடைய கணவனாகி அந்த கிருஷ்ண பரமாத்மாவை எங்களோடு அனுப்பு. அதே நேரத்தில் எங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த ஆரவட்டம் என்கின்ற அந்த விசிறியும், பார்த்து அலங்காரம் செய்வதற்கு வேண்டிய கண்ணாடியும் தட்டொலியும் வேண்டும் என்று கேட்க, அதற்கு நப்பிண்ணை பிராட்டி இசை கொடுக்கின்றார். அவ்வாறே உங்களுக்கு வேண்டிய அந்த உபகரணங்களை நான் கொடுக்கின்றேன். என்னுடைய கணவனாகிய கண்ணனையும் கிருஷ்ணனையும் அனுப்பி வைக்கின்றேன் என்று அந்த இடத்திலே நப்பினை பிராட்டி கூறுகிறாள். இதில் அந்த உக்கம் தட்டொலி, ஆலவட்டம் கண்ணாடி, இந்த இரண்டும் மனிதர்களிடத்திலே இருக்கின்ற அகங்காரம் மமகாரம். அகங்காரம் மமகாரம். அகங்காரம் நமக்கு ஈடாவோ இணையாவோ நம்ம மிஞ்சியோ யாரும் இல்லை, எல்லாரும் எனக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான் என்று நினைக்கின்ற அதுக்கு தான் என்னன்னு பேரு? அகங்காரம்னு பேரு. மமகாரம், மமனா என்னுடையதுன்னு அர்த்தம். இதோ இங்கே இருந்து பாருங்க, இங்கே இருந்து
அந்த கண்ணு கேட்டுன தூரம் வரையில் இருக்குது இல்லையா, அது எல்லாம் எனக்கு சொந்தமான இடம். இந்த பக்கம் இருக்கிற இவ்வளவு தூரம் போகிற அந்த மாந்தோப்பு எனக்கு சொந்தம், இந்த தென்னந்தோப்பு எனக்கு சொந்தம், இங்கே இருக்கின்ற அந்த வாகனம் காரெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு அது புறப்பற்று. அதாவது இந்த இவையெல்லாம் எனக்கு சொந்தம் என்று புறத்திலே இருப்பதை தங்களுடைய உடைமையாக நினைத்து கொள்ளுகிறோம். அதே போல ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் இருப்பது இந்த இரண்டும். இந்த இரண்டையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் என்ன விசிறி கொண்டு இப்போ நம்ம வேகமாக ஏதோ போய் ஒரு இடத்துல சேர்ந்தோம், வீட்டுக்குள்ளே நுழையிறோம், பார்த்தா கரண்ட் இல்லை, உடனே என்ன பண்ணுறோம், விசிறி வாங்கி வீசிக்கொண்டால் நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுகிறது. ஆகினால நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற எல்லாமே நமக்கு சொந்தமானது இல்லை. நம்ம தெரியல, நம்ம யாருன்றது நமக்கே தெரியல. இப்போ கிருஷ்ணர் என்னை படைக்கும் போது இவனுக்கு ஹரிகேசவன் அப்படின்னு ஒரு பேர் வரணும் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பி வச்சுட்டார். சுவாமிக்கு சம்பத்து அப்படின்னு வரணும்னு எழுதி வச்சார். சுவாமிக்கு குமாரசுவாமி அப்படின்ற பேர் கொடுத்து எழுதி வச்சார். இன்னாருக்கு இதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று என்ன பிரம்மாவுக்கு சொல்லி அவர் மூலமாக எல்லாம் எழுதப்பட்டது. ஆக நாம் யார், நம்முடைய உடைமைகள் என்னன்னா எதுவுமே இல்லை. அதை தான் ஆழ்வார், யானே என்னை அறியகிலாது யானே என்றனதே என்றிருந்தேன். என்னை பற்றி எனக்கே தெரியல, எனக்கு உடைமைகளாக இருக்கின்றதெல்லாம் எனக்கு சொந்தம்னு நினைச்சிருந்தேன். ஆனால் இந்த சொந்தங்கள் எல்லாம், இந்த உடைமைகள் எல்லாம், இந்த ஆஸ்தி பாஸ்திகள் எல்லாம் என்னுடையது கிடையாது. உண்மையாக பார்க்க போனால் நீதான் என்னுடைய ஆஸ்தி, நீதான் என்னுடைய உடைமை, உன்னை தவிர வேறு எதுவும் எனக்கு சொந்தமில்லை. ஆகினாலே நீ என்னை நல்ல முறையிலே நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். இந்த பிறவி முடிவிலே நான் விரும்புகின்ற அந்த பரமபத பேற்றை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அகங்காரம் மமகாரம் என்ற இரண்டையும் நீக்கிக் கொள்வதற்காக கொடுக்கப்படுவதுதான் அந்த விசிறி என்கின்ற ஆலவட்டம். சரிதானா? அதே போல கண்ணாடி எதுக்குன்னா, கண்ணாடியை பார்த்து நாம் என்ன செய்கிறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம், நம்மை நாமே ஒன்றுக்கு தயார்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல அந்த கண்ணாடியை பார்த்தால் எப்படி நம்முடைய உருவம் தெரிகிறதோ அதை போல நம்முடைய அந்த ஞானம் என்கின்ற அந்த ஒளி, ஞான ஒளி, அந்த ஞான ஒளியை காண்பதற்காக அங்கே அந்த ரெண்டையும் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று அதிலே உள்ளார்த்தமாகவும் அமைந்திருக்கிறது. ஆகையினால் இந்த பெண்கள் கேட்டபடி நப்பின்னை பிராட்டி இவ்வளவு நாள் வாய் திறக்காமல் இருந்தவள் இப்பொழுது மீண்டும் வாயை திறந்து, நானும் உங்களில் ஒருத்திதான், நீங்கள் கேட்கின்றவற்றை நான் தருகிறேன் என்று சொல்லி, என்ன இங்கே சுவாமி ஒரு தடவை இது பண்ணிடுங்க, இந்த உங்களுக்கு வேண்டியதை நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த பெண்களுடைய மனம் குளிருமாறு என்ன செய்தார், அங்கே இந்த பெண்களுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்பினார். அப்போ யார் மட்டும்தான் வாயை திறந்தாள்? நப்பினை மட்டும்தான் வாயை திறந்து சொன்னான், நான் வேண்டியதை தருகிறேன். ஆனால் இன்னும் யாரும் வாயை திறக்கலை, கிருஷ்ணர் வாயை திறக்கலை. ஆகினால நாளைக்கு பாட்டில் மறுபடியும் என்ன செய்கிறார்கள், அந்த 26வது பாசுரத்திலேயும் கண்ணனை துயில் எழுப்புகிறார்கள். அது பிறகு 22ஆம் பாசுரம் வரையிலே இந்த பகவான்களை துயில் எழுப்புதல் என்ற அந்த பகுதி முற்றுப்பெற அதன் பிறகு நோன்பை பற்றிய செய்திகள் வருகின்றன. ஆகையினாலே இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் திருமலை நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த அருமையான நேரத்திலே தன்னுடைய பொழுதை நல்ல முறையிலே கழித்து
பகவானுக்கு உங்களாலே முடிந்த கைங்கரியமாக இது ஒரு கைங்கரியம் தான். இதை கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச கைங்கரியம் இது. நான் சொல்கிறேன், அடியேன்னு சொல்கிறேன், ஏதோ 1-2 வந்து நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். ஆகையினால் இந்த 20ஆம் பாசுரம் இனிதே முற்று பெற்றது என்று சொல்லி பகவான் இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் நல்ல வளமான வாழ்வை தந்துவிட வேண்டும் என்று உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரமணியே நமः. இப்போ அந்த ஆர்த்தி இன்னைக்கு வேண்டாம்.